பாத்துட்டியா? சக்சஸ் தானே? இல்லடா, லேட் ஆயிடுச்சு. அவரு கிளம்பிட்டாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதான்னு கேட்கிறாரு. இதுவும் போச்சு, அவ்வளவுதான். ஃபீல் பண்ணாதடா, ரூமுக்கு வா, பேசிக்கலாம்டா. பாவங்க என் ஃப்ரெண்டு, இந்த வேலை போனதுக்கு காரணமே 5 நிமிஷம் தான். ஓகே சார். ஓகே சார். மார்னிங் சீக்கிரம் வந்துடுறேன். மச்சி, சக்சஸ்டா. அப்பாவோட ஃப்ரெண்டு நாளைக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டை மீட் பண்றோம். அவர் ஏதோ கம்பெனில ஹெச்ஆரா இருக்காராம். வேலை கன்ஃபார்ம்டு மாப்ள. இப்ப சந்தோஷமா இருக்குடா. மச்சி கலக்கிட்ட, கெட்டு காட்டுறப்போ. அப்போ வேலை கிடைச்சிருமா மாப்ள? இல்ல வேலைக்கு கண்டிப்பா போகணுமா? ஏன்டா? இல்ல மச்சி, வேலைக்கு போயிட்டேன்னா ரூம் எனக்கு யாரா கம்பெனி? நீ நைட் ஷிஃப்ட் போற, உனக்கு பகல்ல கம்பெனி கொடுக்குறேன். அவன் டே ஷிஃப்ட் போறான், அவனுக்கு நைட்டு கம்பெனி கொடுக்குறேன். உங்களுக்கே கம்பெனி கொடுத்துட்டு இருந்தா நான் எப்படா கம்பெனி போறது? இல்ல மாப்ள, ஏன் அவசரப்படணும்? பொறுமையா ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ கழிச்சு வேலை போலாம? பொறுமை ரொம்ப அவசியம்டா. இவனை கொண்டுட்டா என்ன? அவனை விடுறான், அவன்லாம் மனசாம வச்சு பேசிட்டு இருக்க. நம்ம தூங்குறா போய். ஆமாண்டா, தூங்கணும். மார்னிங் 6 எந்திரிச்சிடணும். 6:10 குளிக்கணும். 6:20 ரூமை விட்டு கிளம்பிடணும். 6:30 பஸ்ஸா பிடிச்சிடணும். 8 ஸ்பாட்டுக்கு போயிடணும். அப்போ உண்மையிலே வேலை போறியடா? சொல்லுங்கள் சிவா, சொல்லுங்கள். சொல்லுங்கள் சிவா, சொல்லுங்கள். மார்னிங் 6 எந்திரிச்சிடணும். ஆறு 10 குளிக்கணும். 6:20 ரூமை விட்டு கிளம்பிடணும். சவுண்ட் வச்சு போயிருச்சா? 5 நிமிஷம் போச்சு. சார், பார்க் வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? என்ன தம்பி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் சார் கிளம்பினாரு. இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. இனி எப்படி நான் அவர்கிட்ட பேச முடியும்? இல்ல சார், ஃபுல்லா டிராபிக் ஆயிடுச்சு. பைக் வேற இல்லையா, அதான் பஸ்ல வந்தேன். சரி பாப்போம். மொத்தத்துல அவனுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு ரீசன் 5 நிமிஷம் தாங்க. இந்த ஒரு நாள் அவனை விட்டு போனதுக்கே 5 நிமிஷம் தாங்க காரணம். இந்த ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, என்னோட வாழ்க்கை மொத்தமும் போனதுக்கு காரணம் இந்த 5 நிமிஷம் தான். என் பேர் சிவா. நான் பிறந்தது January 1, 1989 நைட்டு 12:04. என்னடா என் நியூ இயர் எனக்கு பிறந்திருக்கானு இவன் ரொம்ப ராசியானு நினைக்காங்க. என் வாழ்க்கை இப்படி போனதுக்கு காரணமே நான் பிறந்த நேரம் தான்.
எப்படின்னு கேட்கீங்களா? You are selected. Thank you, sir. Do you have the passport? No, sir. It is necessary. Actually, the job location is in America. Okay? I will give you 1 month time for you. Okay? Within the time, you will ready your passport. Okay? Sure, sir. நீயே செலக்ட் ஆயிட்டியா மச்சி? ஆமாடா, நீயும் செலக்ட் ஆயிட்டான்னு பட்டாங்க சொன்னாங்க. ஆமாண்டா, உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்காடா? ஆல்ரெடி இருக்கு மச்சி. இப்போ 1 வீக் முன்னாடி தான் ஒரு பாஸ்போர்ட் ஏஜென்ட் சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்கேன். நாளைக்கு போய் பார்க்கணும் மச்சி. பாஸ்போர்ட் இந்த மந்துக்குள்ள ரெடி பண்ணிடலாம்ல தம்பி. அதுலதான் ஒரு ப்ராப்ளம். உங்க பர்த் சர்டிபிகேட் இல்லையே தம்பி. பர்த் சர்டிபிகேட் தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா? ஆமா, தேவையில்லை. பட் 1989 அப்புறம் பிறந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பர்த் சர்டிபிகேட் வேணும் தம்பி. ஐயோ, என்கிட்ட இல்லையாங்க அது. ஒரு 1 வீக்ல அரேஞ்ச் பண்ணிடலாமாண்ணா? இல்ல தம்பி, பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு கூட வாங்கிக்கலாம். பட் அது வரத்துக்கு குறைந்து 3 மாசத்துக்கு மேல கூட ஆகும் தம்பி. என்ன எப்படி சொல்றீங்க? எனக்கு இந்த மந்துக்குள்ள வேணுமாண்ணா? என்னடா பண்ண? நான் என்ன தம்பி பண்ண முடியும்? நீ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கூடாதா? அப்படி பிறந்திருந்தேன்னா உன்னோட டேட் ஆஃப் பர்த் 1988 ஆயிருக்கும். உனக்கு பர்த் சர்டிபிகேட்டே தேவையில்லை. அதை நான் 2 வாரத்தில் வாங்கி கொடுத்துருவேன். என்ன தம்பி? விடுங்க அண்ணா, நான் காலேஜ்ல பேசி பாக்குறேண்ணா. முன்னே தான் தப்பா நினைச்சுக்காத தம்பி. உங்களை என்ன நான் சொல்ல, எல்லாம் நான் பிறந்த நேரம். வேலை மட்டும் இல்லைங்க, என்னோட வாழ்க்கை மொத்தமும் போனதுக்கு காரணம் இந்த 5 நிமிஷம் தான். சுவாதி ரொம்ப அழகா இருப்பா. காலேஜில் என்கிட்ட மட்டும்தான் பேசுவா. அவளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் நான். ஆனா அவன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி. ஆமா, நான் அவளை லவ் பண்ணேன். பட் சொல்லல, சொல்லணும்னு நினைச்சேன். அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. நீ எதுவும் பயப்படாத, 5 நிமிஷத்துல வரேன் சுவாதி. மச்சி, பைக் எடுக்கா, பஸ் ஸ்டாப் வரைக்கும் போகணும். சுவாதி ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கானா? பைக்கா? சரி, போலாம் வா. டேய், என்னடா பண்ற? இங்கதான் மச்சான், போலாம் போலாம். சீக்கிரம் போகணும்டா. போயிடலாம்டா. ஒரு 5 நிமிஷம் சொல்லுதெல்லாம். மச்சான், போலாமாடா? எங்கடா போன? 5 நிமிஷம் தானடா, போயிடலாம்டா. இது 5வது 5 நிமிஷம்டா. மச்சான் இருடா, ஒரு 5 நிமிஷம். டேய், இவனுக்கு வேற வேலையே இல்லை. சுவாதியை தேடுறீங்களா? அவ போயிட்டா. இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி
ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் மச்சி. நான் தான் அந்த பசங்கிட்ட இருந்து காப்பாத்தி பஸ் ஏத்தி விட்டேன். 5 நிமிஷத்துல மிஸ் பண்ணிட்டியா மச்சி. அவதான் தேங்க்யூ அனுப்பியிருக்கா. எல்லாமே மாறி போச்சு, அதுவும் 5 நிமிஷத்துல. மச்சி சுவாதி செம்ம ஃபிகருடா. அதுக்கப்புறம் சுவாதி என்கிட்ட சரியா பேசல. சரியா என்ன, சுத்தமாவே பேசலைங்க. இப்ப சுவாதியும் சந்துருவும் லவ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரியல. இப்படி என் வாழ்க்கையில நடந்த எல்லா கெட்ட விஷயத்துக்கும் காரணம் இந்த 5 நிமிஷம் தான். ஒருவேளை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா என் வாழ்க்கையில எல்லாமே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும். எனக்கு வேலை கிடைச்சிருக்கும், அமெரிக்கா போயிருப்பேன், சுவாதி லவ் பண்ணிருப்பா. எல்லாம் போச்சுங்க. என் ஃப்ரெண்டுக்கு இனியாவது நல்லாதான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அவ இப்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க, தாங்கவே முடியாது என்னால. இதுவும் போச்சுடா. அதுவும் அதே 5 நிமிஷத்தால போச்சு. வீட்டுல எங்க அப்பனை பார்த்து நான் பயந்ததில்லை. காலேஜில் ஹெச்ஓடி பிரின்சிபலை பார்த்து நான் பயந்ததில்லை. அவன் இவன் ஏன் எவனை பார்த்து நான் பயந்ததில்லை. ஆனா இந்த 5 நிமிஷத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு மச்சி. எங்க என் வாழ்க்கையே அந்த 5 நிமிஷத்துல தொலைஞ்சிருமோன்னு பயமா இருக்குடா. ஃபீல் பண்ணுவாங்க, கஷ்டமா இருக்கும். மச்சி ஃபீல் பண்ணாதடா, வேற ஜாப் ஏதாவது கிடைக்கும், ட்ரை பண்ணலாம்டா. நான் இருக்கு மச்சி ஃபீல் பண்ணும். எனக்கு இது இல்லைன்னா பெருசா ஏதாவது இருக்குடா. நல்லதுதான் இந்த ஜாப் கிடைக்காதது. கிடைச்சா ஒரு ரெஃபரன்ஸ்ல போன மாதிரி இருக்கும். இனி ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு வேலை கிடைக்கும்ல. என்னடா ஆச்சு உனக்கு? மாறிட்டேன்ல. மாறிட்டேன்டா. சொல்லுடா, எப்ப இதுல இருந்து வந்த? ஒரு கான்டாக்டும் இல்லாம போயிட்டியடா. இல்ல மச்சி, கேம்பஸ்ல செலக்ட் ஆனால யூஎஸ் எம்என்சின்ட்டு, அது ஃப்ராடு கம்பெனிடா. என்னடா சொல்ற? ஆமா மச்சி, மனசுல ஆசையை வளர்த்து வச்சு ரொம்ப ஏமாந்துட்டா. நல்ல வேலை நீ செலக்ட் ஆகல, தப்பிச்சுட்டா. அப்படியாடா? சரி சரி, ஃபீல் பண்ணாத மச்சி. அப்புறம் மச்சி ஒரு 1000 ரூபாய் இருந்தா தாடா, கஷ்டமா இருக்கு. நான் அமௌண்ட் ரெடி பண்றேன். என்கிட்ட பேசக்கூட மாட்டியா மச்சி? அப்படிலாம் இல்லடா. என்னாச்சு? ஸ்வாதி அவனும் நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சேன்டா. வெளியே ஊர்லாம் சுத்தம். வீட்டுல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பேசாம இருந்தான். 2 மாசமா பேசலடா, என்னால இருக்க முடியல. நேத்த உங்க அப்பாவை நேரில் பார்த்து பேசலான்னு போயிட்டேன். நானும் உங்க பொண்ணை லவ் பண்றோம்னு சொன்னேன். அவரு சுவாதியை கூப்பிட்டு கேட்டாரு. அப்புறம் என்னாச்சு? இவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா. இவனை லவ் பண்றேன்னு தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டாரா. அப்புறம் அவங்க என்ன அடிச்சு வெளியே அனுப்பினானு. அவன் நல்ல வேலை இல்லை மச்சி, நல்ல வேலை நீ அவனை லவ் எதுவும் பண்ணல, தப்பிச்சிட்டா மச்சி. விட்றா. சாரி மச்சி, சாரிடா. என்னடா இப்படி சொல்லிட்டான்?
அதுக்கு என்ன பண்ண, அவன் அவ்வளவுதான். அவனை நம்பித்தானே இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்தோம். காலை வாரிட்டானே, நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட கையாந்துற நிலைமையாயி போச்சு. அதுக்குன்னு அப்படியே உட்கார சொல்றியா? இதுவும் நல்லாதான். இது போச்சு அது போச்சுன்னு இருந்தோம்னா அப்படியே இருக்க வேண்டியதான். எழிஞ்சு போயிட்டே இருக்கணும். இதை விட எதாவது நம்ம பெருசா இருக்கியா? அதான் நம்மளை விட்டு போய் என்னை விட்டு எல்லாமே போனது நல்லதுக்கு தான். அவங்க 2 பேரும் எம்ஏ படிச்சவங்களா பிஹெச்டி படிச்சவங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம லெக்சரர் ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்ததை விட எனக்கு நிறைய கத்து தந்துட்டாங்க. இது போச்சு அது போச்சுன்னு உட்கார்ந்தோம்னா எதுவுமே கிடைக்காதுடா. ஏதோ பெருசா எனக்கா காத்திருக்கு, அதான் என்னை விட்டு அதெல்லாம் போயிருக்கு. ஏதோ பெருசா இருக்குடா, அதை தேடி நான் போகணும்டா. மாறிட்டடா, எங்கேயோ போயிட்டேன்.